காய்ஸ், எனக்கு தெரிஞ்சவர் வந்துட்டு ஒரு மேட்ரு சொன்னாரு. இப்பதான் பெர்த் ஸ்டேடியம் பக்கத்துல இருக்கிற டாஸ்மார்க்ல வந்துட்டு ஜோ ரூட் வந்து சரக்கடிச்சிட்டு சோகமா இருந்தான் அப்படின்னு ஒரு நியூஸை வந்து நான் கேள்விப்பட்டேன். அது சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் ஜோ ரூட்டுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த விஷயம் வந்துட்டு. இது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம் இல்லையா? ஜோ ரூட்டை பத்தி நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம். கண்டிப்பா ஜோ ரூட் வந்து ஆஸ்திரேலியால பருப்பு வேகாது, நம்மால் வந்துட்டு ஒரு ஹோம் டவுன் புள்ளி தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கிலாந்து பிளேயர்ஸ் மட்டும்தான் ஜோ ரூட்டை வந்துட்டு லெஜெண்டு, ஹிஸ் அ லெஜெண்ட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படி இப்படின்னு புகழ்வானுங்க. அக்கு வேற ஆணி வேற புகழ்வானுங்க. ஆனா அதே இது இந்தியன்ஸ் கேட்டனா ஒன்னு விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், ஸ்டீவ் ஸ்மித், ஜாக் கேலிஸ் அந்த மாதிரி போயிருவோம் நம்ம. ஆனா இந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் ஜோ ரூட் பார்க்கும் போது ஒரு லெஜெண்ட் மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல. எப்ப வந்துட்டு இங்கிலாந்துல வந்துட்டு லாக்டவுனுக்கு அப்புறம் பிளாட் பிச் ஆக்குனாங்களோ அதுக்கப்புறம் தான் அத்தனை செஞ்சுரியே ஜோ ரூட் போட ஆரம்பிச்சான். அதுல ஏற்பட்ட பேட்டர்ட் ரெக்கார்ட்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஆளுடைய ரெக்கார்டு. அவரால் இன்னைக்கு வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதது வந்துட்டு ரொம்ப சோகமான விஷயம். ரெண்டு டீம்ல எது ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து தான். சும்மா எடுத்து பாருங்களேன், ரெண்டு டீம்ல எது ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னா இங்கிலாந்து தான். அவனுங்க புது பசங்களை வச்சுலாம் ஓப்பனிங் பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்கானுங்க. புது பவுலர் எல்லாம் யாருன்னே தெரியல. ஹேசல்வுட் இல்ல, கம்மிங்ஸ்ல யாருமே இல்லை. பட் ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனால மட்டும்தான் 2 நாள்ல பெர்த்ல வச்சு டெஸ்ட் மேட்சை முடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிட்டு போயிட்டான். லாக்டவுன் கிட்ஸுக்கு வந்துட்டு ஸ்டீவ் ஸ்மித்தோட கேப்டன்சி பத்தி சுத்தமா ஐடியாவே இருக்காது. யார்ப்பா ஸ்டீவ் ஸ்மித், ஒரு சின்ன பையன் அப்படின்னு. அதாவது ஸ்டீவ் ஸ்மித்தை பத்தி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜெயிக்கிறதுக்காக எங்க ஆள் வந்துட்டு பால் டாம்பரிங் பண்ணி கூட வின் பண்றதுக்கு ரெடியா இருந்தாரு. அப்படிப்பட்ட கேப்டன் தான் ஸ்டீவ் ஸ்மித். அப்ப பாத்துக்கங்க நீங்க. என்னடா இவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு கொல்கட்டால இந்தியா வந்துட்டு 3 நாள்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு விக்கெட்டை பத்தி திட்டிக்கிட்டு இருந்தான், பிச்சை திட்டிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து 2 நாள்ல முடிஞ்சிட்டு ஏதோ புகழ்ந்து ஜாலியா பேசுறான் அப்படிலாம் நினைப்பீங்க இல்லையா? ஆக்சுவலா எனக்கு ஜாலியா தான் இருந்துச்சு மேட்ச் பார்க்கும் போது. அவ்வளவு ஜாலியா இருந்து. இன்னைக்கு நான் சவுத் ஆப்பிரிக்கன் இந்தியா பாக்குறதோட அந்த மேட்ச் தான் அதிகமா வச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன். சொல்ல போனா இன்னைக்கு நிறைய மேட்ச் நடந்திருக்குது. ஒன்னு ஆஷஸ், இன்னொன்னு சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா, இன்னொன்னு வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் நியூசிலாந்து, இன்னொன்னு அந்த பாலா போன பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கன் ட்ரை சீரிஸ் அங்க ஒன்று போயிட்டு இருக்கு. இது இத்தனை மேட்ச் நடந்திருக்குது. இது போக இப்ப UFC ஃபைட் நைட் வேற இப்ப ஆரம்பிக்க போது. டான் ஹூக்கர் வர்சஸ் ஆர்மன் சரூக்கியன் வேற ஆரம்பிக்க போது. என்ன டேடா, என்ன சாட்டர்டேடா இன்னைக்கு. சோ அதுவும் சரி. ஃபர்ஸ்ட் ஆனா இன்னைக்கு நம்ம ஆஷஸை பத்தி மட்டும்தான் பேச போறோம். 2 நல்ல மேட்ச் முடிச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் டேல 19 விக்கெட் போயிருக்கு. 19 விக்கெட். மிச்சல் ஸ்டார்க்கு சிங்கிள். இந்த மேட்ச் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா 2024ல பார்டர் கவாஸ்கர் நடந்துச்சு இல்லையா? அதுலயும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டிங் பிடிப்போம், டக்குன்னு நம்மள அவுட் ஆக்கிடுவானுங்க. நம்ம தோக்க தான் போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஜஸ்பிரீத் பும்ரா சிங்கிள் ஹேண்டடா பவுலிங் போட்டு காப்பாத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் ஜெயஸ்வாலும் விராட் கோலியும் வந்துட்டு செஞ்சுரி போட்டு வின் பண்ணி கொடுத்துருவாங்க. பிளாஸ்டா இருக்கும் பெர்த்ல. அதே மாதிரி தான் மிச்சல் ஸ்டார்க்கு நெருப்பு மாதிரி போட்டிருக்கான். 10 விக்கெட் 7. அவன் ஒருத்த மட்டும் தனியா போட்டான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆனா ஜாக்ராலே டக்கு 2 பால், 2 மேட்ச் 2 பாலா 2 மேட்ச் டக் அவுட், 2 இன்னிங்ஸும் டக் அவுட். ஜோ ரூட் 1 டக்கு, இன்னொரு மேட்ச் 8ஓட போயாச்சு. ஸ்டோக்ஸாலையும் எதுவும் பண்ண முடியல. எப்படி பும்ரா வந்துட்டு பார்டர் கவாஸ்கர்ல அந்த சிங்கிள் ஹேண்டட் அந்த மேட்சை கொண்டு போனா அதே மாதிரி தான் மிச்சல் ஸ்டார் கொண்டு போனான். ஆனா நான் என்ன நினைச்சேன், இங்கிலாந்து ஜெயிச்சிருவானுங்க அப்படின்னு நினைச்சேன். அது எப்படிப்பா இங்கிலாந்து தோப்பானுங்க? இங்க பாரு, இப்ப வருவான் பாரு ஆர்ச்சர்லாம். பவுலிங் இத்தனை பேர் இருக்குது. அவனுங்களுக்கு ஸ்டார் ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போடுறான். இவனுங்களுக்கு இத்தனை பேர் இருக்கானுங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் லேண்ட் ஆனுங்க இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஆஸ்திரேலியா 132 ஆல் அவுட்லாம் ஆக்குறானுங்க. ஆர்ச்சர், பென் ஸ்டோக்ஸ் 5 விக்கெட் ஹால். பென் ஸ்டோக்ஸ் சூப்பரா பவுலிங் போட்டான். பேட்டிங் வந்துட்டு மண்ணு மாதிரி பிடிச்சாலும் பவுலிங் சூப்பரா போட்டான். ஓகே, இங்கிலாந்து வந்து நல்லா பாசிட்டிவா இன்னைக்கு லேண்ட் ஆனுங்க. இந்த காலையில இந்த பவுலர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பவுலர்ஸ்ட பார்த்து கத்துக்கிடணும். நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ் இவனுங்கெல்லாம் நிற்கவே மாட்டானுங்க. சிராஜ் எல்லாம் பேட்டிங் பிடிக்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரன்னை தாண்ட மாட்டான். அவனுங்கெல்லாம் பாருங்க எப்படி பிடிக்கிறானுங்கன்னு. கஸ் ஆக்கின்சன், கார்ஸ் எல்லாம் வந்துட்டு நின்று ஆடி கொடுக்குறான். 4 6 அடிக்கிறானுங்க உட்காந்துட்டு. அவனுக்கு பாட்டுக்கு 2 6 ஆளுக்கு அடிச்சுட்டு போறானுங்க. இப்படிதான் ஒரு பவுலர் விளையாடணும். நான் ஒரு 205 டோட்டல் வச்சோன்னு ஓகே இன்னைக்கு ஏதோ ஒரு நடக்க போகுதுப்பா, இங்கிலாந்து வந்துட்டு பெர்த்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க, சண்டே வர அந்த மேட்ச் போகுமோ அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா டிராவிஸ் ஹெட் வந்து காட்டு அடி அடிச்சிட்டான்டா. காட்டு அடி. 83 பால்ல 123 ரன் T20 மோடுக்கு போயிட்டான். டிராவிஸ் ஹெட்டை ஓப்பனிங் இறக்கி விடணும் அப்படின்ற ஒரு நல்ல மனசு ஸ்டீவ் ஸ்மித்துக்கு மட்டும்தான் வந்துச்சு. இதை நான் முன்னாடியே யோசிச்சிருக்கேன். ஏன்டா டிராவிஸ் ஹெட்டை வந்துட்டு இறக்கியே விட மாட்டீங்க ஓப்பனிங்கு? ஏன்டா அவனை இறக்கி விட மாட்டேங்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் இந்த குவாஜாவை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்களே. டிராவிஸ் ஹெட்டை ஓப்பனிங் இறக்கி விடுங்க. அவனும் ஜெயஸ்வாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிளேயர்ஸ் தான். அதனால அவனை ஓப்பனிங் இறக்கி விட்டு தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன்னா வந்து நொறுக்கி எடுத்துட்டான்.
அது மட்டும் இல்ல, ஃபார்ம்லே இல்லாத எல்லாரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. டிராவிஸ் ஹெட்டும் கொஞ்ச நாளா ஃபார்ம்லே இல்ல, சொல்ல போனா அவனுக்கு வந்துட்டு எதுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி இல்ல, அவன் வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டான். லபுஷேன் ஃபார்முக்கு வந்து பல யுகமே இருக்கும், அவனும் ஃபார்முக்கு வந்துட்டான் 50 போட்டு. இங்கிலாண்டால மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸ்டூவர்ட் பிராட் வந்துட்டு அழாத குறைதான் கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருந்துட்டு, பாத்தீங்களா இதுதான் டெஸ்ட் மேட்ச் பேச வைக்கிறது என்னன்னு. எப்படி இருக்கு இன்னைக்கு வீடியோ, அப்படி கப்புன்னு போதா. இதுதான் என்ன ஆஷஸ் வந்து நீ பண்ணி விட்டுருக்கு. பார்டர் கவாஸ்கர் இப்படி தானே போயிட்டு இருந்துச்சு, அதை பத்தி நான் பேச விரும்பல. ஸோ ஆஷஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபயரியான ஸ்டார்ட்டா இருக்குது. நான் ஆக்சுவலா நியூசிலாந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம், இங்கிலாந்து வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். நம்மளாம் விக்கெட் எடுத்து பார்க்கும் போதெல்லாம் ஓகே சான்ஸ் இருக்குது, பென் ஸ்டோக்ஸ் பிடிச்சிருவான், வேற 205 ரொம்ப அதிகம்ப்பா, அடிக்க முடியாது அப்படிலாம் நினைச்சேன். பார்த்தா முடிச்சிட்டானுங்க. மார்க் வுட்லாம் ஒரு விக்கெட் கூட எடுக்கல, மார்க் வுட்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸ்காட்டி போலண்ட் இன்னொரு சைடு நல்லா போடுறான், பிரெண்டன் புதுசா ஒருத்தவன் தான், அவனுங்கெல்லாம் நல்லா போட்டாலும் சரி, ஸ்டார்க் தான் தனியா தெரிஞ்சான். முக்கியமா அந்த ஜாக்ரால் இந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்பான் தெரியுமா, செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த கேட்ச், அதுதான் காமிக்குது அந்த பவுலருடைய அந்த வெறி, நான் எடுத்தே தீருவேன் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறானுங்க உட்காந்துட்டு வெறித்தனத்தை. எல்லாரும் வந்துட்டு இங்கிலாந்து வந்து அடிக்க, நானே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், இங்கிலாந்து வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, ஸ்ட்ராங்கா இருக்குது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு நினைச்சேன். பார்த்தேன்னா இவனுங்க அசால்ட்டா தோத்துட்டு போறானுங்க. இந்த மாதிரி டீம் வச்சுட்டு வெறும் ஹோம் டவுனை வச்சுமே ஓட்டிட்டு இருக்கிறது இங்கிலாந்து மட்டும்தான். இதுதான் காரணம். நீங்க வந்துட்டு உங்களோட ஹோம் பிச்சை வந்துட்டு எல்லா இதுவும் பிளாட் ஆக்குனீங்கன்னா உங்களுக்கு ஹோமை தவிர வேற எங்கேயுமே விளையாட முடியாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பிளாட் ஆக்குனானுங்க, ரூட்டுக்கு ரெக்கார்டு ஏற ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி தான் 2023 ஆஷஸ் சீரீஸும் இருந்துச்சு. எப்பெல்லாம் இங்கிலாந்துக்கு வரானுங்களோ ஆஸ்திரேலியா, அப்பதான் கொஞ்சமாவது டஃபா இருக்கும், அப்பதான் கொஞ்சம் டஃப் இருக்கும். இங்கிலாந்து கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும். எப்பெல்லாம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போறானுங்களோ அன்னைக்கெல்லாம் செருப்படியா தான் இருக்கும். இங்கிலாந்து தர்மடி வாங்கிட்டு வெளியே வருவானுங்க. இதுதான் நடக்கும். ஹியூமிலியேஷனா இருக்க போது ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே தெரிஞ்சுட்டு 2 நாள்ல முடிச்சிட்டானுங்க. இதுல பாதி பேர் இல்ல, கம்மிங்ஸ் இல்ல, ஹேசல்வுட் வருவானானே தெரியல எனக்கு தெரிஞ்சு. மேபி டைரக்டா T20 வேர்ல்ட் கப் அண்ட் ஐபிஎலுக்கு தான் வருவான்னு தோணுது. ஏதோ பெரிய இன்ஜுரின்னு நினைக்கிறேன். அண்ட் பேட் கமிங்ஸ் ஏதோ வர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி அப்படின்னு தெரியல. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வச்சு அடிச்சிடலாம் கைஸ். ஆனா அப்படிலாம் சொல்லக்கூடாது. திடீர்னு இங்கிலாந்து பிடிச்ச வந்துருவானுங்க, வெறி பிடிச்சவனுங்க. அவனுங்களும் வெறி பிடிச்சவனுங்கன்னு இல்ல, ரோசன் ஒண்ணு இருக்குல்ல, ரோசன் ஒண்ணு இருந்தன்னா இங்கிலாந்து வருவானுங்கல்ல. எனக்கு சீரியஸா ஜோ ரூட்டை வந்துட்டு அவ்வளவு சீரியஸா எடுக்க முடியல. ஜோ ரூட் மட்டும் இங்க எங்கேயா செஞ்சுரி போட்டுட்டா நீ வீரன்டா, நீ வீரன்லாம் கிடையாதுடா. என்ன ஒரு செஞ்சுரி போட்டுட்டா நீ பெரிய ஆளா? இல்ல நீ வீரன்லாம் கிடையாது. முதல்ல இந்த ஆஷஸ் சீரீஸை ஜெயிங்க. நீங்க இந்த சீரீஸை ஜெயிச்சாதான் வீர. நீ ஒரு செஞ்சுரி போட்டு உன்னை லெஜெண்ட்னு சொல்லி ஒரு செஞ்சுரி கூட ஆஸ்திரேலியால போடல. கத்துக்கடா, விராட் கோலிகிட்ட இருந்து கத்துக்க, எப்படி வந்துட்டு ஆடணும், எல்லா பிச்சலையும் போய் நாங்க ஆடுவோம் அப்படின்னு கத்துக்கணும். தெரிய மாட்டேங்க பயல்களுக்கு. ஆனா சொல்ல போனா என்னதான் 2 நாள்ல மேட்ச் நடந்தாலும் எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பார்க்க. அதனால நான் எதை பத்தி கவலைப்படலை. ஒரு நாள்ல விக்கெட் போதும் அதெல்லாம் நான் கவலையே படலை. ஜாலியா பார்த்தேன் கைஸ், இந்த மேட்சை நிம்மதியா பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு எனக்கு. அதுவும் ஸ்டேடியம் செம்ம பேக்டா இருந்து, சண்டே கூட்டம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே மேட்சை முடிச்சுட்டு டிராவல் செட் போயிட்டான். அவனே வந்துட்டு அப்பாலஜைஸ் பண்ண, சாரி கிரௌடு, நான் தெரியாம மேட்சை சீக்கிரம் முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த அளவு ஃபாஸ்டா விளாண்டா டிராவல் செட். இன்னைக்கே நான் முடிச்சுட்டு கிளம்பிடுறேன்டா அப்படின்ற மாதிரி தான். இன்னொரு சைடு பார்த்தோன்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இந்தியா. அப்கோர்ஸ் நம்ம வந்து என்னைக்குமே டாஸ் ஜெயிக்க போறது இல்லை, பண்ட் தான் கேப்டனு. சுமன் கிலுக்கு இன்ஜுரி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேலை வெளியே போட்டு நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நல்ல மூவான்னு கேட்டீங்கன்னா, போன இதுலயே நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை ஸ்பின்னர் தேவை கிடையாதுன்னு. இத்தனை ஸ்பின்னர் தேவையே கிடையாது. இத்தனை ஸ்பின்னர் இருந்தா கன்ஃபியூஸ் தான் ஆகும்னு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச அக்சர் பட்டேலை வெளியே வச்சிருக்காங்கன்னு தோணுது. நிதிஷ்குமாரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இட் வாஸ் லுக்கிங் லைக் சவுத் ஆப்பிரிக்கா வந்து கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி இருக்குது. நல்ல ஆடின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு பார்க்கும்போது. முக்கியமா வந்துட்டு எல்லா பேட்ஸ்மேனும் வர்ற எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் போறாங்க. மார்க்கரமா இருக்கட்டும், ரிக்கல்டனா இருக்கட்டும், ஸ்டப்ஸை இறக்கி விட்டது ஒரு நல்லா இருந்துச்சு. ஸ்டப்ஸ் ஒரு 49, ஸ்டப்ஸுக்கும் இந்த தெம்பா பவுமாவுக்கும் நடந்த பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்ல டீசென்டான டெஸ்ட் கிரிக்கெட். கொல்கட்டால பார்த்துட்டு இது பார்க்கும்போது ஒரு டீசென்டான டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி இருந்துச்சு. அங்க ஆஷஸ் போனோம்னா அது என்னமோ ஒரு பேஸ்ல போகுது. இப்படி சேனல் மாத்திட்டு இங்க வந்து ரன் எங்கேயோ போகுது, விக்கெட் போகுது, அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு. டே சொல்ல போனோம்னா ஒரு சைடு அப்படி ஸ்மூத்தா போகுது, இன்னொரு சைடு அப்படி காட்டு தீ மாதிரி இருக்குது. ஆஷஸ் தாண்டா. நான் தான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னதான் பார்டர் கவாஸ்கர் அப்படி ஆஷஸ் இப்படினாலும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன ஆனாலும் ஆஷஸ் தான். ஆஷஸ்க்கு அப்புறம் தான் பார்டர் கவாஸ்கர்லாம். வேணா விராட் கோலி இருக்கும் போது, வேணா கேப்டனா இருக்கும் போது வேணா பார்டர் கவாஸ்கர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை தவிர்த்து வேற வந்து எதுவுமே வந்துட்டு
அவ்வளோ இதெல்லாம் இல்லை. இனிமேல் பார்டர் கவாஸ்கர் வந்தாலும் அந்த விராட் கோலி இருந்த அளவுக்கு அந்த ஹைப்லாம் இருக்காது. ஆனா எப்பவுமே ஆஷஸ் தான், அது தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நான் மெனக்கெட்டு இன்னைக்கு வீடியோ வேற போட வந்திருக்கேன். மற்றபடி பாத்தீங்கன்னா தெம்பா பவுமாக்கெல்லாம் செம ஹைப்பு கைஸ். நம்ம குவஹாத்திலனா உள்ள தெம்பா பவுமா வராரு, டான் வராரு, எல்லாம் கத்துறானுங்க டானுக்கு. பாத்தீங்களா குட்டி டானுக்கு அவராவ வந்து அப்படியே நின்றுறாங்க கைஸ். தெம்பா பவுமா அப்படியே என்னதான் இன்ஜுரி பால் அடிக்கடி வாங்கினாலும் அப்படியே நின்றுறான். அப்படியே நின்று ஒரு டெஸ்ட் பிளேயருமே ஆட ஆரம்பிச்சிடறான். மற்றபடி பாத்தீங்கன்னா பும்ரா அந்த மார்க்கிரம் எடுத்து அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. குல்தீப்புக்கு 3 விக்கெட், சூப்பர் குல்தீப் நல்லா போடுறான். இந்த பிச்சில் நிறைய பச்சை கிரீனிஷா இருந்துச்சு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா வந்துட்டு ஸ்பின்னர்ஸ்க்குலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஒரு 4 நாள் போனா நல்லா இருக்கும்டா. இதை முடிச்சிடாதீங்க, ஆஷஸ் முடிஞ்சிட்டு இதை வச்சுட்டு கொஞ்சம் ஒப்பேத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ போனுச்சுன்னா நல்லா இருக்கும். நீங்க சொல்லுங்க கைஸ், ஆஷஸ் வந்துட்டு எப்படி போக போகுது? இங்கிலாந்து வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருவானுங்களா? என்ன நடக்க போகுது? இல்ல பென் ஸ்டோக்ஸ் வந்து ரிவெஞ்ச் கொடுப்பானா? இல்ல நம்ம ஏதாவது பண்ணி ஜெயிச்சிடணும் அடுத்த மேட்ச் கேபால வச்சு அப்படின்னு எதுவும் வந்துட்டு ஐடியா வச்சிருப்பானா? இல்ல இன்னொரு பக்கம் என்னன்னா இந்தியா வந்துட்டு ஜெயிப்பானுங்களா? இல்ல வாஷ் அவுட் ஆக்கி விட்டுருவாங்களா பவுமான்கோ? இல்ல நம்ம வந்துட்டு டிரா ஆக்கி விட்டுருவோமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பாக்குறேன். ஓகே கைஸ், அண்ட் சீன் த வீடியோ. மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சீன் த வீடியோ அண்ட் ரிமெம்பர் இட் ஆல்வேஸ் பி ஆன் டாப். சியர்ஸ்.